என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். அநீதி செய்கிறவங்க தான் ரொம்ப உறுதியாக இருக்கிறது போல உலகத்தின் பார்வையில் காணப்படும். அதை நம்ம தேசத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இப்போ நிறைய பேர் அநியாயம் அக்கிரமம் செய்கிறவங்கெல்லாம் தங்கள் பதவியை தக்க வைத்து கொண்டது போல காணப்படும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாய் தன் வார்த்தையில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். நீதியினால் மாத்திரம்தான் சிங்காசனம் என்ன பண்ணுமா, உறுதிப்படும். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிறீங்க, அல்லது ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு போஸ்டிங்கில் அமர வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உடனே உங்கள் பதவியை தக்க வைத்து கொள்வதற்காக பொய்யையும் புரட்டையும் அல்லது மற்றவர்களுக்கு விரோதமான மோசமான காரியங்களை செய்வதிலும் அல்லது மற்றவர்களை குறித்த அவதூறை பரப்புவதிலும், ஒருவேளை உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் வளர்ந்து கொண்டு இருக்கலாம், அவர் குறித்து தவறான காரியங்களை தூற்றி கொண்டு போய் அவருக்கு எந்த வகையில் அந்த இடத்துல உயர்வு கிடைக்காதபடிக்கான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தால், நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் பதவி அந்த இடத்துல நல்ல ஒரு வலுவான நிலைக்கு போய்விட நினைக்காதீங்க. அவங்க சீக்கிரத்தில் பெயர்க்கப்பட்டுருவாங்களும் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி அநியாயம் செய்கிறவருடைய பதவி தான் ஆட்டம் காண ஆரம்பித்து விடும், பெயர்க்கப்பட்டு போய்விடுவார்கள். ஆனால் நீதியினால் சிங்காசனம் என்னவாகும், உறுதிப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் அதிகாரியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீதியையும் நியாயத்தையும் செய்யுங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமானதை செய்ய ஆரம்பியுங்கள். பொய்யையும் புரட்டையும் கேடையும் செய்ய ஆரம்பிக்கிற எந்த நபரானாலும் நிச்சயமாய் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பெயர்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தாதே. தேவனுக்கேற்ற நீதிகளில் வளர்ந்து வரும் பொழுது கர்த்தர் உன்னுடைய நிலையை இன்னும் அதிகமாய் ஸ்திரப்படுத்த ஆரம்பிப்பார். மென்மேலும் மேன்மைக்கு நேராய் கர்த்தர் உன்னை கொண்டு போக ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.